குடும்பத்தையே பார்ப்பார். ஏன்னா அவர் சொல்றார்ல, நீ கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. அப்ப இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றாரு. அப்போ குடும்பத்துக்கே ரட்சிப்பு, குடும்பத்துக்கே மகிழ்ச்சி. உங்க குடும்பத்தின் மேல ஆண்டவர் ரொம்ப அக்கறையா இருக்கிறார். இந்த நாள் என்ன தெரியுமா? வேர்ல்டு ஃபேமிலி டே, உலக குடும்ப தினம். குடும்பத்துக்குன்னே ஒரு தினத்தை நியமிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நீ யாருமே தனிப்பட்ட ஆள் கிடையாது. ஒரு குடும்பம், உங்க வீட்டில் உங்க கூட யாரும் இருக்கிறாங்க. உங்களுடைய பெற்றோர் இருக்கலாம், சிலருடைய தாய் இல்லை தகப்பனை இழந்து போனாலும் ஒரு தகப்பன் இருக்கிறார், தாய் இருக்கிறார், உறவுகள் இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு அப்படிலாம் யாரும் இல்லையோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. குடும்பம் ஆண்டவருடைய பார்வையில ரொம்ப முக்கியமானது. அதனால தான் இயேசு செய்த முதல் அற்புதமே பாருங்க, ஒரு கல்யாண வீட்டில் தான் இயேசு அற்புதம் செய்து தன் அற்புத ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அப்படி குடும்பத்தை குறித்து ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். 22ஆம் சங்கீதம் 30ஆம் வசனத்துல, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது, நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். உன் சந்ததி, ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்த ஆசீர்வாதம் அவருடைய முழு சந்ததிக்கும் உள்ளது. தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் அந்த ஆசீர்வாதம். அதான் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் காணப்படுகிற காரியம். ஆண்டவர் இன்னைக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தபடி இன்றைக்கு வரைக்கும் அந்த சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி இஸ்ரவேல் மக்களை ஜெயம் கொடுத்து ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தி வருகிறதை பார்க்கிறோம். உங்க சந்ததியின் மீது தேவன் அப்படி அக்கறை உள்ளவர். அதனால கிறிஸ்துவின் சந்ததி என்று நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசுக்குள்ள ஒருவர் வந்துட்டு அந்த குடும்பமே இயேசுடைய பிரசன்னத்துக்குள்ளே வருகிறாரு. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உங்க குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருந்தா இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி, இது எங்க சந்ததி, கிறிஸ்துவின் சந்ததி, என் குடும்பம் முழுவதும் சந்ததி சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க. என் குடும்பத்தையும் உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கணும், எங்க சந்ததியை கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கணும். ஒரு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவார். சிலர் அப்படித்தான் சொல்லுவாங்க, நான் ஒரு தான் ரட்சிக்கப்பட்டேன், என் குடும்பத்தில் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு என் பிள்ளைகள் பேர பிள்ளைகள், அதான் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பான்னு சொல்றாருல. சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தில் ஆண்டவர் செய்வார். இல்லைங்க, இந்த பேர பிள்ளைகள்லாம் கீழ்ப்படிய மாட்டேங்குதுங்க, செல்ஃபோனில் அலையுது, ஒன்று கர்த்தரை தேட மாட்டேங்குது, கடவுள் இருக்கிறாருலாம் கேட்குது, அப்படிலாம் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? நீங்கள் சோர்ந்து போகாதங்க. அவங்கள எப்போ சந்திக்கணும், எப்படி சந்திக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் வசனத்தை விசுவாசித்து, என் சந்ததி உமக்கு சொந்தம், நாங்கள் கிறிஸ்துவின் சந்ததி, நானும் என் வீட்டாரை ரட்சிக்கப்படுவோம், உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு ஜெபித்தை மட்டும் பாருங்க. அவங்களுடைய பேர் சொல்லுங்க, ஆண்டவரிடத்தில் சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே வாங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய குடும்பமே கர்த்தருடைய குடும்பமாக மாறும். சந்ததி சந்ததியாய் கிறிஸ்துவின் சந்ததி எனப்படும். அதான் ஒரு பெரிய மேன்மை, சந்தோஷம். சரியா? இப்போ ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, என்னை ரட்சித்து உம்முடைய சந்ததி ஆக்கினீர், என் குடும்பமே உங்களுடைய சந்ததி, கிறிஸ்துவின் சந்ததிக்குள்ள நாங்கள் வந்துட்டோம். தலைமுறை தலைமுறையாய் சந்ததி சந்ததியாய் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்ந்திருக்கும்படி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும், இயேசுவை அறிந்து கொள்ளணும், இயேசுவை பின்பற்றணும், நாங்கள் இயேசுவின் சந்ததியான ஒரு வாழ்க்கை வாழணும். அந்த ஆசீர்வாதம் என் சந்ததிக்கு உண்டாகட்டும். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தலைமுறை தலைமுறையாய் தொடரட்டும். அப்படியே சந்ததியை நீர் ஆசீர்வதிக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.